ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோவிலில் இன்றைய நிலவரம்னு பார்த்தோம்னா, இன்று சாமி தரிசனத்துக்கு 18 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. தொடர்ந்து இந்த 3 நாள் சனி, ஞாயிறு மற்றும் திங்கள் இந்த 3 நாள் ஹாலிடே வந்ததுனால பக்தர்கள் க்ரௌட் கொஞ்சம் அதிகரிச்சிருச்சு. இலவச தரிசன டிக்கெட் நேற்று கொடுத்தாங்க. இலவச தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கு இன்னும் பெரிய லெவலில் கூட்டம் வரலை. அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன் வைக்க விருப்பப்படுறேன். தினந்தோறும் இரவு 9 மணிக்கு திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவிவாசத்துலேயும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லேயும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸும் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு டிக்கெட் தராங்க. விஷ்ணுவிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் 7:30-8 மணிக்கு க்யூ லைனில் அலோவ் பண்ணுறாங்க 9 மணி டிக்கெட் கொடுக்கறதுக்கு. இது சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் எடுத்திங்கன்னா 7 மணிலேருந்தே கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. கம்பார்ட்மெண்ட்டாக பக்தர்களை உட்கார வைக்கிறாங்க. இந்த மாதிரி சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் ஃபார்மேட் பண்ணுறாங்க. யாருக்கு எப்படி வேணுமோ அந்த லைனில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நேற்று இரவு 9 மணிக்கு, இன்று காலை அதாவது 1ஆம் தேதி தரிசனம் பார்க்கும் டிக்கெட் 10,000 டிக்கெட்டும், 2ஆம் தேதி அதிகாலை 3 மற்றும் 4 மணி ஸ்லாட்டுக்காக ஒரு 5,000, மொத்தம் 15,000 டிக்கெட் நேற்று இரவு 9 மணிக்கு கொடுத்தாங்க. நேற்று இரவு ஏப்ரல் 1ஆம் தேதி தரிசனம் பார்க்கும் டிக்கெட் 10,000 டிக்கெட் கொடுத்தாங்க. அந்த 10,000 டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நேற்று 9 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் நேற்று இரவு 10:55 காலியாயிடுச்சு. அதன் பின்பு 10:55 தர தொடங்கிய 2ஆம் தேதி காலை 4 மணி ஸ்லாட் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 3-4 மணி ஸ்லாட் வந்து இன்று அதிகாலை 4:18 தான் காலியாச்சு என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சு. அதாவது நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் இன்று அதிகாலை 4:18 தான் காலியாச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். மீண்டும் இன்று இரவு 9 மணிக்கு பக்தர்களுக்கு மீண்டும் டிக்கெட் வழங்கப்படும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமெட்டில் தினந்தோறும் காலை 3 மணிக்கு பக்தர்களுக்காக திவ்ய தரிசன டிக்கெட் ஸ்ரீவாரிமெட்டி என்ட்ரி பாயிண்டில் தரப்படுகிறது. இன்று காலை 6 மணிக்கு 3,000 டிக்கெட் வழங்கப்பட்டது. நமக்கு கிடைச்ச அப்டேட் படி இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:15 ஆகிடுச்சு. ஆனால் கடைசியாக கிடைச்ச அப்டேட் 7:44. அப்போ 919 டிக்கெட் இருந்திருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு இந்த வீடியோ டைமில் 200-300 டிக்கெட் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதா நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கட்டாயம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று 1/4/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஒரு 18 மணி நேரம் ஆகுது என்றும் 31 குடன்களை பக்தர்களை தங்க வச்சதாகும் விஷயத்தை தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று 31/3/2025 அன்று 62,263 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். ஆனால் பக்தர்கள் 27,440 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,04,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் 31 குடன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று ஆகும் எஸ்டிமேஷன் தரிசனம் ரூ. 300 தரிசனத்துக்கு 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 5:30 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 10 முதல் 18 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு தரிசனம் பார்க்க ஆகலாம் என்ற எஸ்டிமேஷனை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் திருமலை CRO ஆஃபீஸில் புக்கிங் தொடங்குறாங்க. இன்று காலை 1/4/2025 காலை 5 மணி நிலவரப்படி ரூ. 50 100 ரூமில் 988 ரூம் ஒதுக்கப்பட்டதாக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. லைனில் என்ன 1 மணி நேரத்தில் வாங்கிடலாம். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கட்டாயம் ரூம் புக்கிங் வாங்குவதற்கு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் ஒரு 8 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் நம்ம ரீப்ளே பண்ணலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு கீழ் திருப்பதியில் டிக்கெட் வாங்கிட்டு ஆனால் பஸ்ஸில் மேல் திருப்பதி போகணும், தரிசனம் பார்க்க புதன்கிழமை போகலாமா? தாராளமாக போகலாம் சார். இரவு 9 மணிக்கு டிக்கெட் தராங்க. நீங்கள் விடிகாலைக்குள்ளே போனீங்கன்னா டிக்கெட்டை வாங்கிட்டு மேலே போயிடலாம் சார். ஏப்ரல் 13-14 தேதி எப்படி இருக்கும் ஐடியா கொஞ்சம் சொல்லுங்கள்.
க்ரௌட் அதிகமாக தானே இருக்கும். ஏன்னா வீக்குன்றதால கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குண்ணா. எங்களுக்கு 2 கேள்வி இருக்குது. சுபதம் தர்ஷனுக்கு சொல்லுங்கள், புரோகித மண்டபத்தில் மொட்டை அடிப்பாங்களான்னு சொல்லுங்கள். சுபதம் என்ட்ரியில் மதியம் 12 மணி முதல் 4 இல்லை 6 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. 2வது கேள்வி, புரோகித மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா காது மட்டும்தான் குத்துவாங்க, அங்கே மொட்டை அடிக்க மாட்டாங்க, நீங்கள் மொட்டை எங்கே வேணால் அடிச்சுக்கலாம். எஸ்எஸ்டி டிக்கெட் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு தருவாங்க, கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். தர டைம் வந்து ஸ்டார்டிங் 9 மணிண்ணா. 14,000 டிக்கெட் கொடுக்குறாங்க, இல்லை 15,000 டிக்கெட் கொடுக்குறாங்க, அது 6 வரைக்கும் கொடுப்பாங்க. திருமலையில் ஸ்ரீவாரிபேட்டு வழியாக இலவச தரிசன டிக்கெட் 2000 படிக்கட்டில் தரிசனம் பார்த்த பின் மூடு வழி இருக்குது காரணமாக அவங்க சீக்கிரமாக தரிசனம் பார்க்க அதாவது நீங்கள் நடைபாதையில் டிக்கெட் வாங்கிட்டு போனாலும் உங்களுக்கு நீண்ட நேரம் காக்க வைக்கிறான்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, காக்க வைப்பாங்க தான். அதுக்கு நீங்கள் 500 ரூபா ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணினா கொஞ்சம் சீக்கிரமாக தரிசனம் பார்க்கலாங்க. சார் 300 தரிசன டிக்கெட் கிடைக்கல, ஃப்ரீ தர்ஷன் எங்கே வாங்கணும் சார்? ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் விஷ்ணுவாசலில் தருவாங்கண்ணா. அண்ணா நாங்கள் ஏப்ரல் 10ஆம் தேதி ஆஃப்டர்நூன் வந்தால் டிக்கெட் கிடைக்குமா? ஆஃப்டர்நூன் டிக்கெட் தர மாட்டாங்க, 9 மணிக்கு இரவு தருவாங்க சார். ஒரு ரூமில் 6 பேர் தங்கலாமா? நீங்கள் எத்தனை பேர் வேணால் தங்கலாம் சார், அது உங்களோட கம்ஃபர்டபுள் சார். ப்ரோ ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் எங்கே வாங்கணும் டுமாரோ தர்ஷன் பார்க்க? ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் 9 மணிக்கு தருவாங்கண்ணா நைட்டு. 1 இயர் பேபிரியே அலிப்பிரி மெட்டு வழியாக போகலாமா? போகலாம் சார். காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை தான் குழந்தைங்களை அலோவ் பண்ணுவாங்க சார். ப்ரோ ஜூன் மாதத்துக்கு 500 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுமா? ஆல்ரெடி ஜூன் முடிஞ்சிச்சு சார், ஜூலை வேணால் இந்த மாதம் ஓப்பன் ஆகும் சார். ப்ரோ ஸ்டெப்பில் போனால் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்களா? ஸ்ரீவாரிமட்டில் மட்டும்தான் கொடுக்குறாங்க, காலைல 6 மணிக்கு தருகிறாங்க, 3000 டிக்கெட் தராங்க. ஸ்டெப்பில் போனால் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வாங்கணுமா சொல்லுங்கள். டிக்கெட் நடைபாதையில் போகிறதுக்கு எந்த டிக்கெட்டும் கட்டாயம் கிடையாது சார். நீங்கள் நடைபாதையில் போகலாம், டிக்கெட் எதுவும் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸ் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.